சோப்பு வரை வீட்டில் பயன்படும் பொருட்களை இப்படி பயன்படுத்துங்க. இதுவரை யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் தினமும் பயன்படுத்தும் பல பொருட்களை சரியாக பராமரித்தால் அவை நீண்ட நாள் பயன்படும். அதோடு வீட்டில் சுத்தமும் சுகாதாரமும் காக்கப்படும். சில சின்ன சின்ன வீட்டு குறிப்புகள் தெரிந்திருந்தாலே பல வேலைகள் எளிதாக முடிந்துவிடும். அந்த வகையில் சீப்பில் இருந்து சோப்பு வரை வீட்டில் பயன்படும் சில பயனுள்ள குறிப்புகளை தெரிந்து கொள்வோம். சீப்பை சுத்தமாக வைத்துக் கொள்ள முடி சீப்பில் எண்ணெய், தூசி மற்றும் பொடுகு போன்றவை அடிக்கடி ஒட்டிக் கொள்கின்றன. வாரத்திற்கு ஒரு முறை வெதுவெதுப்பான நீரில் சிறிது ஷாம்பு அல்லது சோப்பு சேர்த்து 10 நிமிடம் ஊற வைத்து பழைய பல் தூரிகையால் தேய்த்து கழுவினால் சீப்பு முழுவதும் சுத்தமாக இருக்கும். சோப்பு விரைவில் கரையாமல் இருக்க புதிய சோப்பை உடனே பயன்படுத்தினால் அது சீக்கிரம் கரைந்து போகும். அதனால் புதிய சோப்பை 2 முதல் 3 நாட்கள் காற்றோட்டமான இடத்தில் வைத்து பிறகு பயன்படுத்தினால் அது நீண்ட நாள் இருக்கும். மேலும் சோப்பு தட்டில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பல் தூரிகையை சுத்தம் செய்வது பல் தூரிகையை தினமும் பயன்படுத்துவதால் அதிக கிருமிகள் சேர வாய்ப்புள்ளது. வாரத்திற்கு ஒரு முறை வெந்நீரில் சிறிது உப்பு சேர்த்து அதில் பல் தூரிகையை சில நிமிடம் ஊற வைத்து கழுவினால் கிருமிகள் குறையும். கண்ணாடி பளபளப்பாக இருக்க வீட்டில் உள்ள கண்ணாடிகள் தூசி படிந்து மங்கலாகிவிடும். அப்போது தண்ணீரில் சிறிது எலுமிச்சை சாறு அல்லது வினிகர் சேர்த்து துணியால் துடைத்தால் கண்ணாடி பளபளப்பாக மின்னும். துணியில் எண்ணெய் கரை நீங்க சமையல் செய்யும் பொழுது துணியில் எண்ணெய் கரை படுவது சாதாரணம். அந்த இடத்தில் டால்கம் பவுடர் அல்லது சோப்பு தடவி 10 முதல் 15 நிமிடம் கழித்து கழுவினால் எண்ணெய் கரை எளிதில் நீங்கும். பாத்திரங்களில் வரும் வாசனை போக மீன் அல்லது முட்டை சமைத்த பாத்திரங்களில் சில நேரங்களில் துர்நாற்றம் இருக்கும். அப்போது எலுமிச்சை தோல் அல்லது சிறிது உப்பு வைத்து தேய்த்து கழுவினால் அந்த வாசனை நீங்கும். பிரிட்ஜில் ஒரு சிறிய கிண்ணத்தில் பேக்கிங் சோடா அல்லது எலுமிச்சை துண்டு வைத்து விட்டால் துர்நாற்றம் வராமல் இருக்கும். செருப்புகளை தினமும் பயன்படுத்துவதால் உள்ளே வியர்வை காரணமாக துர்நாற்றம் வரும். இரவு நேரத்தில் செருப்புக்குள் சிறிது பேக்கிங் சோடா அல்லது செய்தித்தாள் வைத்துவிட்டால் காலை வரை அந்த வாசனை குறையும். சமையல் கத்தி மந்தமாக இருந்தால் கத்தியை செங்கல் அல்லது பாத்திரத்தின் கீழ்ப்பகுதி மீது மெதுவாக தேய்த்தால் மீண்டும் கூர்மையாகி வெட்ட எளிதாக இருக்கும். கைகளை மென்மையாக வைத்துக் கொள்ள சமையல் அல்லது பாத்திரம் கழுவிய பிறகு கைகள் உலர்ந்திருந்தால் சிறிது தேங்காய் எண்ணெய் தடவினால் கைகள் மென்மையாக இருக்கும். வீட்டில் இருக்கும் பொருட்களை சரியாக பராமரிப்பது மிகவும் முக்கியம். இப்படி சின்ன சின்ன வீட்டு குறிப்புகளை பின்பற்றினால் வேலைகள் எளிதாக முடியும். அது மட்டுமல்லாமல் வீட்டில் சுத்தமும் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும். தினசரி வாழ்க்கையை எளிதாக்க இந்த மாதிரி குறிப்புகள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.